ஐயா டேய் உஷாரா இருக்கீங்களா? உஷார் தான் இருக்கோம். ஜாக்கிரதை. உன்னை நினைச்சேன் அட என்ன நினைச்சேன் அடைஞ்சுக்குள்ள ரெண்டு பேரும் யார நினைச்சேன் அண்ணே தீப்பிட்டு கொடு. ஏய் உனக்கு வீடு வாசலாம் இல்லையா? எந்த ஊரப்பா? ஊரில் 144 போட்டிருக்காங்க. உனக்கு தெரியாதா? ஊருக்காரங்களுக்கு வேலை இல்லை, உனக்கு வேலை இல்லை. எந்திரிச்சு போயா. சே, கொசு தொல்லை அதிகமாக இருக்கும் போல இருக்கு. இருக்கு. ஏய் எந்திரிச்சு போயா, இங்கே உட்காராத. பெருசு தூக்கம் ஓவராக வருது பெருசு. இப்படி சேர்ந்து போகிறேன். தூங்குறத வாரு, இங்கிருந்து தான் வர்றாங்களோ. அண்ணன் வரத்துக்கு எப்படி இருந்தாலும் 10 நிமிஷம் ஆகும். அதுக்குள்ளே வந்த வேலையை முடிக்கணும் தேசே. பாலா போன சுகர் வந்ததும் போதும், முத்திரம் போனதும் போதும். இந்த நேரத்தில் இந்த வண்டி எங்கே ஓட்டிகிட்டு போகிறாங்க? உங்கள் ஊரில் பாதி பேர் தூக்கம் வராமல் விளையாடுத்திடுவாங்க எவ்வளோ இருக்கு. அந்த விவரம் ஒன்று பத்தாது, நீ வேலையை பாரு. அண்ணே கிளம்புறேன். குட் மார்னிங். என்ன எங்கிட்டா போனாங்க இவங்க? கிரேனை வச்சு சென்டர் எடுத்துருக்கானுங்க. வழியே இல்லை. இந்தாரு இப்போ சொல்கிறதே நல்லா காதில் வாங்கிக்க. 2 நாள் கழிச்சு எங்கள் ஊருக்கு வெளியே இருக்கிற பாலஜா பங்களாக்கு மதியம் 2 மணிக்கு வந்துடு. நான் வேலையெல்லாம் முடிச்சு போட்டு 5 மணிக்கு வந்துடுறேன். போலீஸ் கண்ணில் போடாமல் 2 பேரும் ஊருக்குள்ள ஓடிடுவோம். எதுக்கு? குறுக்க பேசாதரி, மறந்துடுவேன். எங்கள் வீட்டுக்குள்ளே பத்திரமா ஒரு 10 நாள் இரு. ஊருக்குள்ளே 1 ரூபாயா வரமாட்டேன். நான் எப்பவும் போல உங்கள் அப்பனு காரோட்ட போயிடுறேன். ஏன்னா இப்போ 2 பேரும் எஸ்கேப் பண்ணணும்னு வைக்கி ஈஸியாக கண்டுபிடிச்சி போடுவாங்க. ஃபஸ்ட்டு நீ காணாமல் போனதா அவங்க அப்பனை நம்ப வைக்கணும். ஒரு 10 நாள் கழிச்சு நானும் தான் சாக்கு போக சொல்லிட்டு வேலை விட்டு தாவிடுறேன். அதுக்கப்புறம் 2 பேரும் அதை கண் காணாடமா பார்த்து ஜூட் விட்டுலாம். பரவாயில்லையே, பூனை கண்ணை திறந்தெல்லாம் யோசிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஏய் என்னடி நக்கலா? ஆமா, இப்படி போடு. டேய் ஐயா உஷாரா இருக்கீங்களா? உஷார் தான் இருக்கோம். என்ன பழம் நல்லா இருக்கியா? நேத்து தானே பார்த்தேன், எனக்கு என்ன கேடு? நேற்று சாப்பிட்டியா? சாப்பிட்டேன். இன்னைக்கு சாப்பிடுவியா? சாப்பிடுவேன். அதே மாதிரி தான். ஹாய் கல்யாணி, எப்படி இருக்க? இருக்கேன். சரி கல்யாணி வர சொல்லு.
ஆமா அவனா உனக்கு வரவா? அப்படிதான் வச்சுக்கேன் இப்போ. பழம் நல்லா இருக்கியா? நீ கல்யாணி தேச கூப்பிடாண்டி 5 நிமிட்ஸ். இந்த கல்யாணி பாம்பு பேண்ட்லாம் போட்டு கெட்டப்பே மாத்திட்டேன். எங்க வாங்கின? கஸ்டமர் தேவை எங்கள் சேவை. சிறப்பு. சரி, ஒரு சின்ன வேலை இருக்கு, எப்படி தருமா? இல்ல, ஒரு புது கஸ்டமருக்கு வெயிட்டிங். சரி, நான் கிளம்புறேன். ஏய், இருட்டுறதுக்குள்ள திரும்பிடலாமா? வா. ஓகே பாய். கல்யாணி, நான் உனக்கு விலை மதிப்பு இல்லாத பரிசு ஒன்று தரலான் இருக்கேன். சத்தியமாக சொல்கிறேன், இது மாதிரி ஒரு பரிசு உனக்கு எவனுமே தந்திருக்க மாட்டேங்க. என்ன லுக்குறா? கல்யாணி, இந்த புள்ளைய உனக்கு பிடிக்கும்ல? நீ கூட பார்க்கறதுக்கு கத்திரிக்காய் மாதிரி தான் இருக்க. நானா? நான் கூட பார்க்கறதுக்கு தொப்பில சல்மான் கான் மாதிரி இல்லை? பொய்யெல்லாம் நல்லா தான் சொல்ற. நீ என்ன லவ்வா பண்ற? அப்படிதான் வச்சுக்க. என்கிட்ட வரவங்க எல்லாம் இப்படிதான் சொல்றாங்க. நீ எத்தனை நிமிஷத்துக்கு? என்ன எப்படி கேட்ட? உசுருல வரைக்கும் நம்பிட்டேன். கிருன்னு வருதியா? 2 டீ சொல்லு. கிடுகிடுதான். கையில் ஐஸ் வச்சுக்கிட்டே டீ சாப்பிடுவியா? வா வா, 2த்தையும் ஒன்றா சாப்பிட்டா என்ன? டீ தானே கேட்ட, கூல் ட்ரிங்க்ஸே வாங்கி தரவா? வாங்க சார். நையா, நேற்று விரட்டினே, நீ சொல்லிவிட்டா? அத்தாடி, அந்த நெக்லஸ் பாருங்க. எவ்வளோ பாரியா? ஏக்கா, இது எவ்வளோ காசு? 2 லட்சம் ரூபாய். ஆத்தாடி, அப்போ இந்த கடை அடங்கொன்னியா? ராயப்ப ரூபாப்ல நீயே கேட்டுக்கோ. மா, பத்திரமா வேமா. போட்டு காசு தேரும். எக்ஸ்கியூஸ் மீ சார், உங்களுக்கு என்ன வேணும்? 2 கிராம்ல வெயிட்டா ஒரு மூக்குத்தி வேணும். அதுக்கு முன்னாடி 2 பேரும் கூல் ட்ரிங்க்ஸ் வேணும். மூக்குத்தி அங்க பாருங்க சார். ஹாய், அந்த மாதிரி மாலை எனக்கு எப்போ வாங்கி தருவது சார்? ஒன்று மட்டும் நல்லா தெரிஞ்ச கல்யாணி, வாழ்க்கையில் எப்பவுமே ஒன்னோட ஒன்று பெட்டராக தான் தெரியும். அதுக்காக நம்ம மனசை நம்ம அலைய விடுறது. இதுக்கு மேலே இவ்வளோ பெரிய மாலையை எனக்கு காசு கொடுத்து வாங்குறது சுத்தமாக விருப்பமே இல்லை. நீ முதல்ல மூக்கத்தியை பாரு. ஹாய், இன்னைக்கு ராத்திரிக்குள்ள எல்லா சேவையும் செய்யணும். நல்லா இருக்குல்ல? சிறப்பு. தேங்க்யூ மேடம். அப்போதான் ஏதோ நீ கேட்ட? எல்லாத்தையும் விட்டு என் கூட வந்துருவியான்னு கேட்டேன். என்ன கல்யாணம் கட்டிக்கிறியா? சரி, அன்னைக்கு நான் வந்து இந்த மூக்குத்தியை போட்டுக்கிறேன். அண்ணே, இதை பேக் பண்ணணே. லாட்ஜில் விட்டுறேன். அப்படியே வரேன் ஜேசு. மகன் நாளைக்கு கல்பாலத்து வந்துரு. சரி. இந்த தடவை நான் போலீஸ்கிட்ட மாட்டவே மாட்டேன். ஏன்னா என் பிளான் அப்படி. ஒரு பொட்டலத்துல பாதி உனக்கு ஊட்டி விட்டுருக்கேன். எனக்கு ஊட்டி விடணும்னு உனக்கு நினைப்பில்ல? ஒன்று தெரிஞ்சு கல்யாணி, கல்பாலத்துக்கு கடல் சாப்பிட்றதுனால நீ காதல் சந்தியாவோ, நான் பரத்தோ கிடையாது. சே, கோச்சி அது கல்யாணி. இவ்வளோ கஷ்டப்பட்டு நீ கடலை உரிச்சு கொடுத்தியே, இதே மாதிரி சிம்பிளா நீ எனக்கு ஒரு திருட்டு உதவி செய்யணும். திருட்டா? ஓன் தொழில என்ன கோத்து விடாது தேசு. யோசிச்சு பாரு கல்யாணி, கொத்து கொத்தா நகை, அதை நீ போட்டா எப்படி இருக்கும்? எது ராயப்பங்கடையா? பா, டிவியில் கலா மாஸ்டர் அடிக்கடி கெமிஸ்ட்ரிட்டாங்களே, அது நம்ம கரெக்டாக ஒர்க் அவுட் ஆகுது.
ஏன்னா நான் சொல்கிறதுக்குள்ள யூ கேட்ச் மை பாயிண்ட் டார்லிங். ஆமாடி, இப்போ நான் என்ன செய்யணும்? ஆட்டோ ஏதாவது கூட்டியாரணுமா? நீ அவ்வளோ ரிஸ்க்கான வேலை செய்வானா? இதில் ட்விஸ்ட் என்னன்னா இந்த ப்ராஜெக்டை செய்ய போகிற நீ தான். நான் வாரேன். வாழ்றதுக்கு வழி சொல்வேன்னு பார்த்தா சாகிறதுக்கு வழி சொல்ற. ப்ளீஸ் மை அண்டர்ஸ்டாண்ட். ட்ரை டு கல்யாணி தி சிச்சுவேஷன். நீ தமிழ்ல பேசும்போதே எனக்கு விளங்கிடுச்சு. தயவு செஞ்சு இங்கிலீஷ்ல வேற பேசி என்ன கொன்றாத. என்னால முடியாது. ஹேய் கத்ரினா நில்லு, யோசிச்சு பாரு. கொத்து கொத்தா நகை பழைய படத்துல வர சரோஜா தேவி மாதிரி இருப்ப. கத்ரினா கேளு. சாயந்தரமா பார்க்கலாம்.